சர்வசக்தி அருள்வாக்கு பீடத்திலிருந்து உங்கள் மாந்திரிகர் பேசிட்டு இருக்கேன். வருகின்ற அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம ஆலயத்தில் அருள்வாக்குன்றது நடைபெறும். காலையில் 11 மணிக்கெலாம் நம்ம ஆலயத்தில் வந்து அருள்வாக்குன்றது தொடங்கிடும். விஷயத்தை சொல்லிடுறேன். ரெண்டாவது, செய்வன பில்லி சூனியம் மந்திர சம்பந்தப்பட்ட அனைத்து கர்மங்களையும் தீர்க்கக்கூடிய ஆலயமாக பரிகாரஸ்தானமாக நம்ம ஆலயம்ன்றது விளங்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி விஷயமா இருந்தாலும் சரி, காதல் விஷயமா இருந்தாலும் சரி, தகாத ஒரு பிரிக்கிறதா இருந்தாலும் சரி, செய்வன ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து விலகிறதுக்கும் சரி, பரிகார பூஜைகளிடத்தில் சாங்கியங்களும் முறைப்படியாக நமது ஆலயத்தில் வந்து நடைபெற்று இருக்கு. அது எல்லாரும் நீங்கள் கண்டு பலனை கண்டிருக்குங்க. எப்பேற்பட்ட மாந்திரிக கர்மங்களாக இருந்தாலும் சரி, நமது ஆலயத்தில் கண்டிப்பாக உடனடி தீர்வுன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாந்திரிக தீர்வுன்றது அம்பாலோட ஆசீர்வாதத்தாலையும் கருப்பண்ண சுவாமி ஆசீர்வாதத்தாலையும் நமது ஆலயத்தில் பரிபூரணமான அருளாசியும் வழங்கப்படும். ரெண்டாவது, மாந்திரிக கர்மங்களும் செய்யப்படும். உங்களுக்கு தேவையான அனைத்து மை வகைகளும் நமது ஆலயத்தில் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்னென்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, நமது ஆலயத்தில் வந்து அருள்வாக்கு மூலயமா கேட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நமது ஆலயத்தில் அருள்வாக்கு என்ன விசேஷம்னா, நிறைய பேர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு உங்கள்கிட்ட கேட்டு பரிகாரம் போட்டு பேசுவாங்க. நமது ஆலயத்தில் எப்பயுமே அப்படி கிடையாது. தொடங்கியதுலேருந்தும் சரி, இன்றையிலிருந்தும் சரி, நமது ஆலயத்தில் அம்பாள் இறங்கினாலும் சரி, கருப்பண்ண சுவாமி இறங்கினாலும் சரி, நீங்கள் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கு தெளிவாக கூப்பிட்டு உள்ள விட்டு அவங்களுக்கு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதுக்கு வந்திருக்கு, எந்த நாளும் என்னென்ன நடந்துருக்கு தெளிவாக சொல்லக்கூடிய முறையில் இந்த இடத்துல நமது ஆலயத்தில் நடந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் அமாவாசனைக்கு வந்து கண்டிப்பாக அருள்வாக்குன்றதை கலந்துக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அம்பாள் ஆசீர்வாதத்தாலையும் கருப்பண்ண சுவாமி ஆசீர்வாதத்தாலையும் உங்களுக்கு நிரந்தர தீர்வுன்றது கிடைக்கணும்னு சொல்லிட்டு, அம்பாளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.